ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு ஈஸியான சாம்பார் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நாலத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பூசணிக்காய் தோலெல்லாம் நீக்கிட்டு வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் துவரம் பருப்பை நான் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறனால 2 விசில் விட போகிறேங்க. நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம லிட்டு போட்டு விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து சொன்ன மாதிரி 2 விசில் போட்டு எடுத்துட்டேங்க. 2 விசில்லையே எனக்கு வந்து காயும் பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம வந்து இதுக்கு ஒரு அரப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு சில் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு 3 சின்ன வெங்காயம் மட்டும் வச்சு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குக்கர் லிட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தேங்காய் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி கீரை இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. இந்த பூசணிக்காய் சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.